There are many troubles in the life of a righteous person. நீதிமானுடைய வாழ்க்கையில் अनेक பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். But there is a good news. ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி அதில் காணப்படுகிறது. The Lord delivers him from all the problems. கர்த்தர் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். If you trust the Lord, நீங்க தேவனை நம்புவீர்கள் he என்றால் will deliver you. அவர் கண்டிப்பாக வந்து உங்களை விடுவிப்பார். My God is a deliverer. என் தேவன் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். You will not die with COVID. நீங்க கோவிட்ல மரிப்பதில்லை. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Corona will not overcome you. கொரோனா உங்களை மேற்கொள்ளாது. Your deliverer will come and deliver you. உங்களை விடுவிக்கிறவர் வந்து உங்களை விடுதலை செய்வார். This season is just survival. இந்த காலகட்டம் நீங்க எப்படியோ உயிர் வாழ்ந்து வெளியே வந்து விடுங்க. This is a season of humbling. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒரு காலமாய் இருக்கு. In this season, இந்த காலகட்டத்தில் God will mold you and humble you. கர்த்தர் உங்களை உடைத்து உருவாக்குவார். You have to just humble. நீங்க தாழ்த்தி அவர் கையில ஒப்பு கொடுக்கணும். This season இந்த காலகட்டத்தில் is a season to come and kiss the Son. குமாரனை முத்தம் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். You need to come to Jesus Christ. நீங்க இயேசு அண்டை அருகாமையில் வர வேண்டும். How do you survive? நீங்கள் எப்படி ஜீவிக்க போகிறீர்கள்? Take refuge in Him. If God wants to rescue you, கர்த்தர் உங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் He என்றால் will blind your enemies and He will rescue you. சத்துருவின் கண்களை குருடாக்கி தேவன் உங்களை காப்பாற்றுவார். Your enemies will search the door and will not find. Amen. சத்துருக்கள் உங்கள் வாசலை தேடி 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 அலுத்து போவார்கள். Because God wants to rescue this season. ஏனா கர்த்தர் இந்த காலகட்டத்தில் உங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று Nothing will harm you this season. இந்த காலகட்டத்தில் ஏதும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். வீட்டு சீக்கிரமா வருதுங்க. Your redemption is very near. உங்களை காப்பாத்துறதுக்கு பெரிய போட் வந்துகிட்டு இருக்குதுங்க. A very big boat is coming to protect you. உங்களுடைய இந்த சீசன்ல நீங்க எப்படியாவது சர்வை பண்ணிடுங்க. You just have to survive the season. The promised word for this month is Psalm 34:19. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதம் 34:19 வசனம். The righteous person may have many troubles, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். but the Lord delivers him from all. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். There are many troubles in the life of a righteous person. நீதிமானுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். But there is a good news. ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி அதில் The காணப்படுகிறது. Lord delivers him from all the problems. கர்த்தர் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். The Lord said this month is a month of survival. ஆமென். ஆண்டவர் சொன்னார் இந்த மாதம் எப்படியாய் நாம் இதை தாண்டி விடுவிக்கப்பட்டு நிற்கிற ஒரு மாதமாய் இருக்கிறது. God wants you to survive this season. எப்படியாவது இந்த காலகட்டத்தை நீங்கள் தாண்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். When you survive this season, நீங்க இந்த காலகட்டத்தை நின்று தாண்டுவீர்கள் என்றால் you will become an overcomer in the next season. ஆமென். நீங்க அடுத்த காலகட்டத்தில் ஒரு ஜெயாளியாக தேவன் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். Have to survive this season. நீங்க எப்படியாவது நின்று இந்த காலகட்டத்தை தாண்ட வேண்டும். There is a famous TV show. ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு டிவி நிகழ்ச்சி ஒன்று It is called Survivor in the US. யுஎஸ்ல சர்வைவர் என்கிற ஒரு ஃபேமஸ் டிவி ஷோ. Some people are put in an island. அவங்க வந்து ஒரு தீவுகளுக்குள்ள ஜனங்களை போட்டு விடுகிறார்கள். And they have to somehow survive the trials and tests of the forest, and they have to survive. அந்த காட்டிலேயே இருந்து எப்படியாவது அங்க இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் சகித்து தாண்டி அவங்க வந்து உயிரோடு இருக்க வேண்டும். Some of them they can't survive. சில பேர் அவங்க வந்து தாங்க முடியாது. So they will say I quit the game show. அவங்க சொல்வாங்க இல்ல நான் இந்த கேமை நான் முடிச்சிடுறேன், இதுக்கு மேல என்னால முடியல, I can't be, என்னால முடியவில்லை, please I want to go home, தயவு செய்து நான் வீட்டுக்கு போக வேண்டும். But there are some who will strongly say no. ஆனா சில பேர் உறுதியாக சொல்லுவாங்க இல்ல இல்ல இல்ல, I will survive this problem. நான் கண்டிப்பா இந்த பிரச்சனையை ஜெயித்து தான் வெளியே வருவேன். I will survive the forest. அந்த காட்டிலே நான் வாழ்ந்து I will survive from the beasts of the forest. அந்த காட்டிலே வாழுகிற எல்லா துஷ்ட மிருகங்களுக்கு மத்தியில நான் எப்படியாவது காப்பாற்றப்படுவேன். I will survive the weather. அந்த சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகளிலிருந்து நான் காப்பாற்றப்படுவேன். And I will be the last man standing. நான்
நான் கடைசியாக உறுதியாக நிற்கிறவனாய் இருப்பேன். That is the world which believes in their own strength. இந்த உலகம் பாருங்க அவங்க சொந்த பலத்தினால் நம்பி நிற்கிற காரியமாய் இருக்கிறது. But the Bible says, ஆனா வேதம் சொல்லுகிறது, the man who trusts the world உலகத்தை நம்புகிற மனுஷன் is like a man who is planted in the wilderness. வனாந்தரத்துல நடப்பட்ட செடியை போல இருக்கிறானாம். He is dry and withered out. அவன் உலர்ந்து போய் காணப்படுகிறான். கரளையான செடியை போல இருக்கிறான். In Jeremiah chapter 17 verse 8, எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் we read about the man who is trusting the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனை குறித்தும் நான் இந்த இடத்துல பார்க்கலாம். This tree survives because இந்த மரம் ஏன் அது உயிரோட இருக்கிறது என்றால், it is planted. அது நீர் கால்களில் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. You and I have a hope. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. There is a God who is willing to deliver us from all the troubles. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Today morning, இன்று காலையில் when I picked up the mic and stood in the church, நான் ஆலயத்திலே மைக்கை எடுத்து நிற்கும் பொழுது the transformer in Vadapalani burst. வடபழனியில இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து விட்டது. So I had to come back to my house in Ashok Nagar. We had to set up the whole thing within a few minutes and we are coming with the message to you. ஒரு சில நிமிடங்களில் எல்லாவற்றையும் நாங்கள் செட்டப் செய்து வீட்டுக்கு வந்து உங்கள் மத்தியிலே பேச வேண்டியதா இருந்தது. Normally I would have become very upset. சாதாரணமாக நான் ரொம்ப அப்செட் ஆயிருப்பேன். But today I wasn't upset at all. ஆனா இன்னைக்கு எனக்கு எந்த விதமான கலக்கமும் இல்லை. Because the whole night the Lord had given me the word. ஏனா முழு இரவும் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருந்தார். The righteous will have many troubles. நீதிமானுக்கு अनेक துன்பங்கள் இருக்கும். But the Lord delivers him from all. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். Somebody said amen. Amen. In Psalm 25 verse 17, சங்கீதம் 25:17ஆம் வசனத்தில் the psalmist says like this. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீக்கலாக்கி விடும். See, he has a prayer asking God to deliver him from all the problems. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கும்படியாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். Whenever a righteous man cries out, எப்போலாம் நீதிமான் கண்ணீர் சிந்துகிறாரோ, God is watchful of it. கர்த்தர் நினைவாய் இருக்கிறார். You see, in Psalm 25, சங்கீதம் 25ல நாம் பார்ப்போம் he என்றால், says, look at my enemies, Lord. ஆண்டவரே என் சத்துருக்களை பாரும் ஆண்டவரே, See how much they have all become. அவங்க எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். Their anger and their bitterness against me is so wild. என் மேல் இருக்கிற உக்கிர பகை பயங்கரமாக இருக்கிறது. But in 20 he says, ஆனா 20ஆம் வசனத்துல அவர் சொல்றார், rescue my soul, ஆண்டவரே என் ஆத்துமாவை எப்படியாவது காப்பாற்றும் that I ஆண்டவரே, should not be put to shame. நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவரே, I trust in you. உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். If you trust the Lord, நீங்க தேவனை நம்புவீர்கள் he என்றால் will deliver you. அவர் கண்டிப்பாக வந்து உங்களை விடுவிப்பார். My God is a deliverer. என் தேவன் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். Somebody lift your hands and say amen. Amen. In Jeremiah 39 verse 18, எரேமியா 39ஆம் அதிகாரம் 18ஆம் the வசனத்தில் Lord promises and says, ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாக இப்படியாக சொல்லுகிறார், you will not fall for the sword. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, Surely I will deliver you. நான் நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன். Somebody said amen. Amen. You will not die with COVID. நீங்க கோவிட்ல மரிப்பதில்லை. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் Corona will not overcome you. கொரோனா உங்களை மேற்கொள்ளாது. Your deliverer will come and deliver you. உங்களை விடுவிக்கிறவர் வந்து உங்களை விடுதலை செய்வார். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாம். Hallelujah. Hallelujah. In Jeremiah 39:18 he goes on to say, எரேமியா 39:18 இப்படியாக சொல்லுகிறார், your soul will be like a treasure. உங்கள் ஆத்துமா ஒரு விலையேற பெற்ற கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Somebody said hallelujah. Hallelujah. It is a treasure. அது ஒரு கொள்ளை பொருளை போல் கொள்ளை இருக்கும். பொருள்னா என்ன தெரியுங்களா? ஒரு பேங்க் கொள்ளை அடிச்சிட்டா அந்த காசு கிடைக்கும் பாத்தீங்களா? அது மாதிரி எதிர்பார்க்காத ஒண்ணு உங்க கையில கிடைச்சா எப்படி இருக்கும்? Amen. When you receive an unexpected treasure in your hand, how you will feel? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, God is looking at you and telling, சாத்தான் உங்க ஜீவனுக்கு விரோதமா வந்தா
வந்தான். Satan came against your life. ஆனா கர்த்தர் உங்க ஜீவனை மீட்டு உங்க கையில கொடுத்துட்டார். Amen. But God delivered your soul and gave it back to you. Hallelujah. Hallelujah. Today, this month, the Lord promises you. இன்றைக்கு இந்த மாதம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். You will be a survivor. நீங்கள் எப்படியாவது இதை தாண்டி சகித்து வெளியே வருவீர்கள். You will survive the storm. நீங்கள் இந்த புயல் காற்றை தாண்டி வருவீர்கள். You will survive your enemies. நீங்கள் சத்துருக்களிடத்திலிருந்து மீட்கப்படுவீர்கள். You will survive devil. தீய ஜனங்களையும் சத்துருவின் கிரியைகளையும் நீங்கள் தாண்டி வருவீர்கள். You will survive every problem you are facing today. நீங்க என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீங்களோ அந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் Because the இருக்கிறார். Lord is a deliverer. ஏனா கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். Somebody said amen. Amen. In Psalm 34, சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் it is a song of David தாவீதின் பாடலாய் அது இருக்கிறது. when he pretended to be insane before Abimelech. அபிமெலேக்கு முன்பாக பைத்தியம் போல அவர் வேஷம் போட்ட போது எழுதப்பட்ட பாடலாய் இருக்கிறது. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். There is a season even in the mighty people's life when they have to go through a lowly estate. வல்லமையாக செயல்படுகிற ஊழியர்களின் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு தாழ்வான காலகட்டம் வருகிறது. Hallelujah. Hallelujah. There is a literally value for this song or the psalm. இந்த சங்கீத பாடல்ல ரொம்ப முக்கியமான காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. இலக்கண ரீதியாகவும் இது விலையேற பெற்ற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. And also in the context of what David went through, it is a very precious psalm. தாவீது கடந்து போன அவர் சூழ்நிலையிலும் இந்த பாடல், இந்த சங்கீதம் மிகவும் விலையேற பெற்ற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. Somebody lift your hands and say amen. Amen. It is one of the acrostic poem. Acrostic poem என்று சொல்லுவார்கள். So in this Hebrew poem, இந்த எபிரேய கவிதையில் successive letters of the Hebrew alphabet comes. எபிரேய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒன்றிற்கு பின் ஒன்றாக வருகிறது. Psalm 34 1 to 22 சங்கீதம் 34 1 இருந்து 22ஆம் வசனம் வரையிலும் is sequentially arranged in the Hebrew alphabet. எபிரேய அந்த எண் கணக்குல 1 2 3 என்கிற இலக்கத்தின்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. Somebody lift your hands and say amen. Amen. So if you're in your life, problems will come 1 2 3, but God will deliver you from all. Amen. உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நின்று விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். So the last verse of this psalm, இந்த சங்கீதத்துல இருக்கிற கடைசி வார்த்தை Psalm 34 verse 22, சங்கீதம் 34 22ஆம் வசனம், கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. Somebody lift your hands and give me a loud amen. Amen. Hallelujah. Hallelujah. The Lord will rescue his servants. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். No one who takes refuge in him will be condemned. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. Only if there is an accusation against you, உங்களுக்கு விரோதமாக காரியங்கள் பேசப்பட்டால்தான் you will have judgment. உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரும். You will have condemnation. குற்றப்படுத்துவார்கள். நியாய தீர்ப்பு. There is no condemnation if you trust God. நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. David was not a perfect man. தாவீது அவர் ஒரு பூரணமான மனிதன் அல்ல. But because he served the Lord, ஆனா தேவனுக்கு அவர் உண்மையாய் ஊழியம் செய்ததனால God had a great plan for him. கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய மகா திட்டத்தை வைத்திருந்தார். He rescued his soul. அவர் ஆத்துமாவை மீட்டெடுக்கிறார். Brother, you will not die. சகோதரரே, நீங்கள் மரிப்பதில்லை. Why? ஏன்? Because God has a great plan for you. ஏனா கர்த்தர் உங்களை குறித்த ஒரு பெரிய தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். He will rescue your soul. அவர் உங்கள் ஆத்துமாவை மீட்டெடுப்பார். Corona will come and go. கொரோனா வந்துட்டு போயிடும். Financial struggles will come and go. எல்லா பொருளாதார பிரச்சனைகள் வந்து போய்விடும். Evil people will come and go. தீய ஜனங்கள் வந்து போவார்கள். But your soul, ஆனால் உங்கள் ஆத்துமா, God will rescue it. கர்த்தர் எப்படியாவது அதை மீட்டுக் கொள்ளுவார். இந்த சங்கீதத்தினுடைய அடைக்குறிப்பை யாராவது பார்க்கறீங்களா? சங்கீதத்தினுடைய அடைக்குறிப்பை கொஞ்சம் பாருங்க. Look at the
portion in the parenthesis in the beginning of the psalm. இந்த சங்கீதத்தின் முன்பாக போட்டிருக்கிற அந்த அடை குறிப்பை நாம் பார்ப்போமா? The Bible says வேதம் சொல்லுகிறது it is a portion where he acted insane before Abimelech the king. அபிமெலேக் ராஜாக்கு முன்பாக அவர் வேஷம் மாறின காரியத்தை குறித்து பாடப்பட்டிருக்கிறது. Oh, it is a very very serious thing. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். In 1 Samuel chapter 21, 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் David was fleeing from Saul. சவுலிடத்திலிருந்து தாவீது ஓடிக்கொண்டு போகிறார். But unfortunately he gets into the hands of a king who is of the enemy kingdom. சத்ரு ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு ராஜாவின் கையிலே மாட்டிக்கொள்கிறார். The king is called Achish. ஆகீஸ் என்கிற ராஜாவின் கையிலே மாட்டிக்கொள்கிறார். Achish was the king of Gath. காத் என் ராஜாவாக இருக்கிறார். When he reaches there, அந்த இடத்திற்கு அவர் வரும் பொழுது there is a question which has been asked about David. தாவீதை குறித்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. Is this not David about whom they sang? இதுதான் தாவீதா, இவரை குறித்து பாடல் பாடினார்களே அந்த தாவீதா இவர்? Saul killed 1,000, David killed 10,000. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி பாடின அந்த தாவீதா இவர்? Oh, the enemies now know that you are anointed. சத்துருக்களுக்கு நன்காக தெரியும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று. The enemies know that you are very powerful. சத்துருக்களுக்கு நன்றாவே தெரியும் நீங்கள் வல்லமையானவர் என்று. Satan knows that you are called anointed for great exploits. சத்துருக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் கர்த்தருக்காக பெரிய அரிய காரியங்களை செய்யும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீர்கள் என்று. But what do you do? ஆனா நீங்கள் என்ன செய்ய When போகிறீர்கள்? you are anointed, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், you are appointed, நீங்கள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டவர்கள். but still you are in the wrong place in the wrong time. ஆனா நீங்க தவறான இடத்துல தவறான நேரத்துல இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? When you are caught in the hands of wrong people, தவறான ஜனங்களின் கையில அகப்படும் போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? wrong circumstances, தவறான சூழ்நிலைகளை மாட்டிக்கொள்ளுகிற நேரம். survive. எப்படியோ நீங்க காப்பாத்தி வெளியே வர வேண்டும். உயிரோட பொழைச்சு. Somehow you have to live. Somehow you have to survive. எப்படியோ உயிரோட இருந்து அந்த காரியத்திலிருந்து தாண்டி வெளியே வர வேண்டும். Somebody lift your hands and say amen. Amen. Somebody say I will survive. நான் எப்படியாக காப்பாற்றப்படும் உயிர் வாழுவேன். நான் உயிர் வாழுவேன். நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழுவேன். நான் உயிர் வாழ்வேன். நான் சாக மாட்டேன். I will not die. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் பெரியது. Every promise which has given for me is very big. எனக்கு கொடுத்த அந்த தரிசனம் பெரியது. The vision which God has entrusted on me is very big. நான் சாகாமல் பிழைத்து செய்கைகளை விவரிப்பேன். Amen. I will not die and I will live and declare the works of the Lord. So David, he is there with this king called Achish. Achish என்கிற இந்த ராஜாவின் மத்தியில அகப்படுகிறார் தாவீது. In verse 13, 13ஆம் வசனத்தில் you see that David acts as if he is a foolish man. 13ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் தாவீது ஒரு பைத்தியக்காரரை போல அந்த இடத்துல வேஷம் தரிக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவனை போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியின் விழ பண்ணி கொண்டிருந்தான். Hallelujah. Hallelujah. King Achish could have easily destroyed David that day. ஆகீஸ் ராஜா அன்றைக்கு சுலபமாக தாவீதை முடித்திருக்க முடியும். Because he knows this guy is a warrior. ஏனா அவர் ஒரு யுத்த வீரர் என்று அறிந்திருக்கிறார். Let me tell you this way. இப்படி நான் சொல்லட்டும். When your own wants to kill you, உங்கள் சொந்த ஜனமே உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடும் பொழுது God will protect you in the midst of your enemies. உங்கள் சத்துருக்களின் மத்தியில் தேவன் உங்களை உயிர் வாழ செய்வார். Hallelujah. Hallelujah. This psalm is written when David pretended before Abimelech like this. இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டது என்றால் அபிமெலேக்குக்கு முன்பாக தாவீது வேஷம் தரிக்கும் பொழுது எழுதப்பட்ட பாடல். This is the psalm where he acts like an insane person. அவர் ஒரு பித்து பிடித்த மனிதனை போல வேஷம் தரித்த போது எழுதப்பட்ட ஒரு பாடல். Somebody lift your hands and say amen. Amen. Running from Saul, சவுலிடத்திலிருந்து அவர் ஓடுகிறார். stuck with the enemy king, சத்ரு பாளையத்தில் இருக்கிற ராஜாவின் கையிலே அகப்படுகிறார். but still he has the guts to
to sing in Psalm 34:1, I will extol the Lord at all times. ஆமென். அவர் இப்படியாக மாட்டிக்கொண்டிருந்தாலும் சங்கீதம் 34:1 வசனத்தில் அவர் பாடுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். யாராவது அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Whether you are in the boat or outside the boat, always keep praising God. நீங்க கப்பலுக்குள்ள உள்ள இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. Whether you are in Nineveh or in the belly of the fish, keep praising God. ஆமென். நீங்க நினிவேல இருந்தாலும் சரி, அந்த மீனின் வயித்துக்குள்ள அகப்பட்டு இருந்தாலும் சரி, தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Whether you are in Israel or in the enemy's country, keep praising God. நீங்க இஸ்ரவேல் தேசத்துல இருந்தாலும் சரி, சத்துருவின் தேசத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எப்படி ஆகிலும் தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். In 1 Samuel chapter 21 verse 14, 1 சாமுவேல் 21 அதிகாரம் 14 வசனத்தில் King Achish says, அப்பொழுது ஆகீஸ் சொல்லுகிறார், see, this man is a stupid man. என் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்து கொண்டவன் என்று காண்கிறேன். Why did you bring him to me? இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? Do I lack madman that you have brought this fellow to behave as a madman in my presence? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டில் வரலாமா என்கிறான். Hallelujah. Hallelujah. You listen, the king says, I have so many people. He says David is a madman. ராஜா சொல்லுகிறார், எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் தாவீது ஒரு பைத்தியக்காரர் என்று சொல்லுகிறார். David did not take a sword and run after him and say, hey, யார பார்த்து madman சொல்ற, I will kill you. No. தாவீது உடனடியாக பட்டயத்தை எடுத்து அவரை கொலை செய்ய போகவில்லை. He did not say, hey, you can't call me like that. நீ என்ன அப்படி பைத்தியக்காரன் சொல்லி கூப்பிட முடியாது என்று எதிர் பேசவில்லை. He said, no, I will survive this season. ஆமென். அவர் சொன்னார், இல்ல, நான் எப்படியாவது உயிர் வாழ்ந்து வெளியே வருவேன். This season is just survival. இந்த காலகட்டம் நீங்க எப்படியோ உயிர் வாழ்ந்து வெளியே வந்து விட. This is a season of humbling. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒரு காலமாய் இருக்கு. In this season, இந்த காலகட்டத்தில் God will mold you and humble you. கர்த்தர் உங்களை உடைத்து உருவாக்குவார். You have to just humble. நீங்க தாழ்த்தி அவர் கையில ஒப்பு கொடுக்க வேண்டும். Somebody lift your hands and shout a bigger amen. Amen. யாராவது ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. Amen. Hallelujah. Hallelujah. You see, God, the psalmist, that's why he says in verse 19. அதனால தான் 19ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், he cries out and says, the righteous person will have many troubles, but the Lord delivers him from them all. ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். What about Job? யோபை குறித்து நாம் பார்க்கலாம். Job had many troubles. யோபுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது. Something similar to what we are going through right now. இப்பொழுது நாம் என்ன காரியங்களை கடந்து போகிறோமோ அதே சூழ்நிலைகள் யோபும் கடந்து வருகிறார். Loss of business, வியாபாரம் இழக்கப்பட்ட நிலை, a loss of the loved ones, நேசித்தவர்களை இழந்த சூழ்நிலை, a loss of all the cattle and wealth, எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா ஆடு மாடுகளையும் ஐஸ்வரியங்களும் இழக்கப்பட்ட he சூழ்நிலை. lost everything. எல்லாவற்றையும் இழக்கிறார். But he has a prophetical confession to make. ஆனா அவர் ஒரு தீர்க்க தரிசன பிரகடனத்தை வைத்திருக்கிறார். In Job chapter 5 verse 19. யோபு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், 6 இக்கட்டுகள், from 6 calamities he will rescue you. ஆமென். 6 இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். In 7 no harm will touch you. 7ஆவதில் எந்த பொல்லாப்பும் உங்களை தொட முடியாது. If you turn back and look at our lives, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா how many problems we have crossed. எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கு. Like the morning problem, we come with a sermon and the current boom. இன்னைக்கு காலையில நடந்துச்சு பாருங்க, நல்லா செய்திக்காக ஆயத்தப்பட்டு வரும்போது திடீரென்று வெடிக்க When we go to freedom, ஃப்ரீடம்ன்ற பெரிய கூட்டங்கள் நடக்கும். suddenly the rain will come. திடீர்னு மழை வந்துரும். Then we will stretch our hands and pray, the rain will stop. உடனே கையை நீட்டி நாங்கள் செபிப்போம், அந்த மழை நின்று விடும். Suddenly the authorities will come and say, you cannot do the meeting today. திடீர்னு அந்த அதிகாரிகள் வந்து சொல்லுவாங்க, இல்ல நீங்க கூட்டம் இன்னைக்கு நடத்தவே முடியாது. Evil people will hold banners and come against your meeting, stand
stand in the entrance and speak things against you. விரோதமாக In பேசினார்கள். freedoms, all these things happened. ஃப்ரீடம்ல பல காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. So many troubles we have crossed and come. அநேக உபத்திரவங்களை இக்கட்டுகளை தாண்டி வந்தோம். When we were doing freedoms like this, இப்படி நாங்கள் ஃப்ரீடம் கூட்டங்களை செய்யும் பொழுது we were so humiliated by so many people. அநேகரால நாங்கள் ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். The places where we were staying for rent, வாடகைக்கு இருந்த இடங்களில் our owners have humiliated us. எங்கள் ஓனர்ஸ் எங்களை ரொம்ப அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. Many times I have cried. பல சூழ்நிலைகள் நான் அழுதிருக்கிறேன். Many times when debtors come and stand outside, கடன்காரர்கள் வந்து வாசல்ல நிற்கும் பொழுது cried and cried to the Lord. ஆண்டவர்கிட்ட நான் பயங்கரமாக அழுதிருக்கிறேன். On one side, great harvest of souls. ஒரு பக்கம் பயங்கரமான ஆத்தும அறுவடை நடந்து So many young people are getting saved. அநேக வாலிப பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு Other கொண்டிருக்கிறாங்க. side, humiliation after humiliation. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிறுமையின் மேல் சிறுமை. Anointed, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், appointed, அப்ப தேவனால் ஏற்பாடு படுத்தப்பட்டவர், but hunted by Satan. ஆனா சத்துருவினால் வகை தேடி கொண்டிருக்கப்படுகிறவர். Oh, how many kinds of satanic attacks we have seen. எவ்வளவோ பிசாசன் போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். How much witchcraft against us, எங்களுக்கு விரோதமா பல செய்வினைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். against our employees. எங்கள் கூட இருக்கிற வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா Suddenly one employee will manifest, திடீர்னு ஒரு சிலர் வந்து பிசாசு பிடித்தவர்களை போல ஆவார்கள். and that person in our place will cry and say, I will not leave you, I will kill you. அவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி வந்து சொல்லும், உன்னை சும்மா விட மாட்டேன், எனக்கு விரோதமா ஏன் வர்ற, நீ செத்து போன்னு சொல்லி அந்த பிசாசு அனுப்பப்பட்ட ஏவல் பிசாசு அப்படி கத்தும். Every witchcraft sent against us, it will speak through our staff, I will kill you and I will not leave you. But the Lord delivered us from ஆனா all. கர்த்தர் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுவித்தார். When we were running from one Kalyana Mandapam to another hotel, here, there, the Lord delivered us from all. ஆமென். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடமாய் ஆலயத்தை மாத்திக்கொண்டு நாங்கள் கடந்து சென்று கொண்ட அந்த சூழலில் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் எங்களை விடுவித்தார். How many sickness God has delivered us. எவ்வளவோ வியாதிகளிலிருந்து தேவன் விடுவித்திருக்கிறார். How many times, when I was preaching in Karungal, கருங்கல் என்கிற இடத்துல நான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு suddenly I had breathing problem. திடீரென்று மூச்சு திணறல் ஏற்பட்டது. On the second day, இரண்டாம் நாள் I was admitted in the hospital. ஹாஸ்பிடல்ல நான் அட்மிட் செய்யப்பட்டு The doctor, that night duty doctor, called the specialist, அந்த நைட் டியூட்டில இருக்கிற அந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட கூப்பிட்டு இப்படியாக and the சொல்லுறாங்க. specialist doctor said, அந்த ஸ்பெஷலிஸ்ட் இப்படியாக சொல்லுகிறார், this night I don't know whether he will cross this night. இந்த இரவை அவர் தாண்டி வருவாரா என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார். That was the state for me in the hospital. ஹாஸ்பிடல்ல அப்படிப்பட்ட நிலைமையில் நான் காணப்பட்டேன். But next day, ஆனா அடுத்த நாள் morning, காலையில் the Lord delivered me. ஆண்டவர் என்னை விடுவித்து The same evening, third day, I preached the sermon. அந்த மூணாம் நாள் அதே செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். அதே இடத்துல செய்தி கொடுத்து முடிச்சிட்டு வரும்படி கதை At the செய்தார். same place I preached and I finished my meetings and I The came back. organizer of the meeting was saying, அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினவர் இப்படியாக brother, சொன்னார், you take rest. பிரதர் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, We will somehow samalchify. எப்படியோ நாங்க சமாளிச்சுக்கிறோம். But the Lord said, ஆனா ஆண்டவர் சொன்னார், I began a good work in you. உங்களுக்குள்ள ஒரு நற்காரியத்தை நான் I ஆரம்பித்திருக்கிறேன், will finish it. நான் அதை முடிப்பேன். உங்களில் அந்த நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Amen. You need to know that. அது உங்களுக்கு புரிய வேண்டும். Somebody lift your hands and say amen. Amen. It's written in Philippians chapter 1 verse 5. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. David, God has anointed you for the purpose. தாவீது, தேவன் உங்களை ஒரு நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். He will not let you down. அவர் உங்களை ஒருபோதும் தள்ளி விட மாட்டார். Somebody said amen. Amen. Somebody say I will survive. சொல்லுங்க. நான் உயிர் வாழ்வேன். நான் உயிரோட தான் இருப்பேன். நான் உயிரோட தான் So இருப்பேன். I will survive. நான் உயிரோட தான் I இருப்பேன். need to survive. நான் உயிரோட இருந்து தான் I ஆக need to வேண்டும். survive for my family. என் குடும்பத்திற்காக நான் உயிரோட இருக்க My வேண்டும். children are young. என் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளாக இருக்கிறாங்க. I need to survive for them. நான் அவங்களுக்காக உயிரோட இருந்து தான் ஆக வேண்டும். Many souls have to be saved. அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். I need to survive this season. நான் உயிரோட இந்த காலகட்டத்துல இருந்து தான் ஆக வேண்டும். Hallelujah. Hallelujah. The righteous will have many problems. நீதிமான்களுக்கும் அநேக But the பிரச்சனைகள் Lord delivers them from all. ஆனா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நின்று விடுதலையாக்குறார். In 2 Timothy 2 தீமோத்தேயு chapter 3 verse 11. 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
வசனம். Paul narrates it to Timothy like this. பவுல் தீமோத்தேயு கிட்ட இப்படியாக சொல்லுகிறார், அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா எனும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றிலும் God will deliver me. கர்த்தர் என்னை விடுவிப்பார், என்னை நீங்களாக்கி விட்டார், என்னை நீங்களாக்கி விட்டார். Somebody lift your hands and say நீங்களாக்கி விட்டார். நீங்களாக்கி விட்டார். கையை வைத்து சொல்லுங்க, நீங்களாக்கி விட்டார். நீங்களாக்கி விட்டார். உங்க பிள்ளைகளுக்கு எத்தனை தடவை ஃபீவர் வந்துச்சு? How many times your children had fever? கடந்த ஒரு வருஷத்துல எத்தனை முறை உங்களுக்கு கோல்ட் பிடிச்சிச்சு? For in the past 1 year, how many times you got cold? எத்தனை முறை உங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு? How many times you felt dizzy? ஆனா கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவித்தார்ல. God has delivered you from everything. மருந்து ஆன்டிபயோட்டிக் இல்லங்க. It's not the antibiotics and the medicines. உங்களுக்குள்ள ஒரு ஆன்டிவைரல் ட்ரக் ஒன்னு இருக்குது. Amen. There's an antiviral drug inside you. எந்த ஆன்டிபயோட்டிக்கை விட ரொம்ப பவர்ஃபுல். It is very powerful than any other antibiotic. இயேசு கிறிஸ்துவின் நாமம். Amen. The name of Jesus Christ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல வரீங்க? How many want to say amen? You are a survivor. நீங்கள் உயிர் வாழ்வீர்கள். You are a survivor. நீங்கள் உயிரோட இருப்பீர்கள். Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. That is why the psalmist says in Psalm 118 verse 17. அதனால தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 118 17ல சொல்றார். 17ல சொல்லுகிறார், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். I will not die and I will live and declare the works of the Lord. Somebody lift your hands and say I will not die. I will not die. நான் சத்தமா சொல்லுங்கப்பா, சத்தமா சொல்லுங்க. நான் சாக மாட்டேன். நான் சாக மாட்டேன். நான் சர்வைவ் பண்ணுவேன். நான் எப்படியும் உயிரோட இந்த சீசனை சர்வைவ் பண்ணுவேன். இந்த காலத்துல நான் உயிரோட இருப்பேன். They wanted to push Jesus Christ from off the cliff. இயேசு கிறிஸ்துவை அந்த மலையின் மேலிருந்து எப்படியாக தள்ளிவிட வேண்டும் என்று திட்டம் பண்ணினார். Listen, if God wants to survive you, கர்த்தர் உங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினார் என்றால், nobody can harm you. யாருமே உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது, உங்களுக்கு தவறு செய்ய முடியாது. nobody, யாருமே ஒண்ணுமே உங்களை பண்ண முடியாது. See, I tell you one thing. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். When you go through a trouble, உங்களுக்கு நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள போவீர்கள் என்றால், don't let your mind wander here and there. உங்கள் சிந்தையை இங்கேயும் அங்கேயும் அலைய விடாதிருங்கள். Focus on the word of God. தேவனுடைய வார்த்தையின் மேல கவனமாயிருங்கள். Somebody said amen. Amen. Focus just on the word of God. வார்த்தையை மாத்திரம் நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். Don't look at WhatsApp, don't look at TV and try to judge what is happening in the world. வாட்ஸ்அப்பை பார்த்து டிவியை பார்த்து உலகத்துல என்ன நடக்குது என்று சொல்லி நீங்கள் நியாயம் தீர்க்க வேண்டாம். The whole world is speaking about death. முழு உலகமும் மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. But the Lord Jesus wants to tell you, you need to speak about life. Amen. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனை பேச வேண்டும். Somebody lift your hands and say amen. Amen. So what happened there? அந்த இடத்துல என்ன நடைபெறுகிறது? In Nazareth. நாசரத்தில். In Luke chapter 4 verse 28 and 29. லூக்கா 4ஆம் அதிகாரம் 28 29ஆம் வசனத்தில், ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபோது கோபம் எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் உச்சியில் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளும்படிக்கு அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். They took Jesus to a very tall mountain so that they can push him from there. ஒரு மலையின் சிகரத்தின் மேல் இயேசுவை கொண்டு போய் அந்த இடத்திலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்று கொண்டு போனார்கள். But Luke 4:30 says, ஆனால் லூக்கா 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, he disappeared from them all. அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய் விட்டார். Hallelujah. Hallelujah. Somebody lift your hands and say hallelujah. Hallelujah. You know something? ஒரு காரியம் தெரியுமா? Tamil Bible says he went through them. தமிழ் வேதாகமத்துல போட்டிருக்குது, அவர்களை விட்டு கடந்து போய் விட்டார். But there is a translation which says he disappeared through them. ஆனா அவர்கள் மத்தியிலிருந்து அவர் மறைந்து போய் விட்டார் என்று சொல்லப்படுகிறது ஒரு மொழிபெயர்ப்பு. If God wants to rescue you, கர்த்தர் உங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்றால், he will blind your enemies and he will rescue you. ஆமென். சத்துருவின் கண்களை குருடாக்கி தேவன் உங்களை காப்பாற்றுவார். There was a big army. ஒரு பெரிய ஒரு சேனை இருந்தது. They wanted to kill Israel. இஸ்ரவேலை கொலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். They wanted to kill the prophet. தீர்க்கதரிசியை கொலை செய்ய வேண்டும் என்று அவங்க திட்டம் பண்ணியிருந்தார்கள். When they came close, அவங்க நெருக்கமாய் வரும்பொழுது the prophet prayed. அந்த தீர்க்கதரிசி அவர் ஜெபம் செய்கிறார். And blindfolded the eyes of an entire army. அந்த முழு சேனையின் கண்களை, ஜனங்களின் கண்களையும் குருட்டாட்டம் பிடிக்க வேண்டும் என்று
சொல்லி அவர் ஜெபிக்கிறார். Somebody lift your hands and say amen. ஆமென். It happened in the story of Lot also. லோத்தின் கதையிலும் இது நடைபெற்றது. The men of Sodom and Gomorrah, அந்த சோதோம் கோமோரால இருந்த ஜனங்கள் they wanted to, harm the angels who had visited Lot. லோத்தை சந்திக்க வந்த தூதர்களுக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். They wanted to do evil thing. They were filled with sexual desire. அவர்கள் இந்த செக்சுவல் டிசையர்ஸ்னால அவர்கள் பிடிபட்டு காணப்பட்டார்கள். விபச்சார எண்ணத்தோட கூட இந்த தேவ தூதர்கள் லோத்து வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நெருங்கி வராங்க. They came near the angels with a sexual desire. But the door to the entrance of that house, the Lord completely blindfolded the eyes of the people. Amen. ஜனங்களின் கண்களை முற்றிலுமாக தேவன் குருட்டாட்டம் பிடிக்க வச்சார். Amen. Hallelujah. Hallelujah. Genesis 19:11 says that. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அது சொல்லுகிறது. தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அலுத்து போனார்கள். Your enemies will search the door and will not find. Amen. சத்துருக்கள் உங்கள் வாசலை தேடி 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 அலுத்து போவார்கள். Because God wants to rescue this season. ஏனா கர்த்தர் இந்த காலகட்டத்துல உங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று will harm you this season. இந்த காலகட்டத்துல ஏதும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. This is why the enemy wanted to stop this message. அதனால தான் இந்த காலையில இந்த செய்தியை நிறுத்த வேண்டும் என்று சத்துரு பிளான் பண்ணிட்டான். Because he knows when you get this word, அவனுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வார்த்தை வரும் பொழுது you will survive this season. நீங்க இந்த காலகட்டத்துல உயிரோட இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Entire army was blindfolded. முழு சேனையையும் தேவன் குருட்டாட்டம் பிடிக்க வைத்தார். That is how God will do. அப்படிதான் தேவன் செய்ய போகிறார். If he wants to protect you, உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் he will protect you from Saul. சவுல் கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுவார். He will protect you from King Agesh. ஆகேஷ் ராஜா கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுவார். He will protect you from the soldiers who are searching for you. உங்களை தேடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் கிட்ட இருந்தும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். Why? ஏன்? Because you are a person who has taken refuge in him. ஏனா அவருக்குள் நீங்கள் தஞ்சம் புகுந்ததனால் தேவன் உங்களை காப்பாற்றுவார். சொல்லுங்க ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. That is what Psalm 34 verse 22 says. அதுதான் சங்கீதம் 34:22 சொல்லுகிறது. The Bible says no one who takes refuge in him will be condemned. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. தமிழ்ல அவரை நம்புகிறேன்னு போட்டிருக்குது. In Tamil it's written you believe in him. ஆனா இங்கிலீஷ்ல போட்டிருக்குது யாரெல்லாம் அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வர்றாங்களோ அவங்க மேல குற்றம் சுமராதான். Amen. Those who come inside his refuge, no one will speak against them. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களே. How many of you believe? Amen. In Psalm 2 verse 12, சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் the Bible says, வேதம் சொல்லுகிறது, kiss his son or he will be angry, குமாரன் கோபம் கொள்ளாமலும் and your way will lead to destruction, நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு, for his wrath can flare up in a moment. அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். Blessed are all who take refuge in him. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். This season இந்த காலகட்டத்தில் is a season to come and kiss the son. குமாரனை முத்தம் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். You need to come to Jesus Christ. நீங்க இயேசு அண்டை அருகாமையில் வர வேண்டும். How do you survive? நீங்கள் எப்படி ஜீவிக்க போகிறீர்கள்? Take refuge in him. அவருக்குள் தஞ்சம் புகழ வேண்டும். அவரை அண்டிக் கொள்ளுங்க. அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். Come under the shadow. அவருடைய நிழலுக்குள் வாங்க. And the Lord says that you will be blessed. ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். Today I prophesy. இன்றைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் you will survive this season. இந்த காலகட்டத்தில் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். Sometimes it will not be in the format in which you wanted. சில வேளைகளில் நீங்க எதிர்பார்க்கிற விதத்துல அது வராது. It will be in a different dimension. அது வேற பரிமாணத்தில் வரும். Let me give you a small illustration. ஒரு சின்ன கதையை நான் சொல்லுகிறேன். There was a man
who was traveling in a ship. ஒரு கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் Suddenly, திடீரென்று the ship went through a storm. ஒரு பயங்கர புயல் காற்றின் மத்தியில அந்த படகு கடந்து செல்லுகிறது. And the ship was broken to pieces. அது சுக்கு நூறாக உடைக்கப்படுகிறது. And everyone in the ship died. அந்த கப்பல்ல இருந்த எல்லாரும் மரித்து விடுகிறார்கள். But this man ஆனா இந்த மனிதன் was washed into an uninhabited land. ஜனம் சஞ்சாரம் இல்லாத ஒரு தீவுக்குள்ள கொண்டு போகப்படுகிறார். He prayed to God, Lord, rescue me. அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே எப்படியாவது என்னை காப்பாற்றி விடும் ஐயா. And he was found on the beach of the island. அந்த தீவின் கரையோரங்களில் அவர் காணப்படுகிறார். There was nobody in that island. யாருமே அந்த தீவுல இல்ல. Every day he would see the sea and no ships were coming. ஒவ்வொரு நாளும் அந்த கடலை பார்ப்பார், எந்த படகுகளும் அதில் வரவே இல்லை. Every day he will cry out to ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கதறி அழுவார். No hope in sight. உள்ள எதுவுமே என்னால நம்பிக்கை தரது மாதிரி எதுவுமே இல்லையா ஆண்டவரே. So he decided. சோ அவர் தீர்மானம் செய்கிறார், let me build a hut and stay. எப்படியாவது நான் ஒரு குடிசையை கட்டி நான் அங்க வாழ்ந்துறேன் நான். So painfully ரொம்ப உபத்திரவத்தின் மத்தியில் he cut the branches and he made a small hut for himself. கஷ்டப்பட்டு அந்த மர கொப்புகள் எல்லாவற்றையும் உடைத்து ஒரு அழகான ஒரு குடிசையை அவர் கட்டினாராம். And in that small hut அந்த சின்ன குடிசையில் he saved all the things he wanted for food. சாப்பாடுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து சேமித்து வைத்திருக்கிறார். Whatever daily he went and hunted, he came and kept it as possession or ration for him to eat and survive. அவர் போய் என்னென்னலாம் தேடி சாப்பிடுறதுக்கு கொண்டு வந்தாரோ எல்லா ரேஷனையும் கொண்டு வந்து உள்ளே வைத்து விட்டார். So imagine, he is the only person with his hard work, he has to bring everything. அவர் ஒரே மனுஷன் தான், கஷ்டப்பட்டு அவர் போய் எல்லாத்தையும் தேடி கொண்டு வந்து வைக்கணும். No shops, கடைகள் கிடையாது, no supermarkets, சூப்பர் மார்க்கெட்ஸும் கிடையாது, no Swiggy delivery. ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் கிடையாது. He had to make his own food. அவரே அவர் சாப்பாட்டை சமைக்க வேண்டியதாக இருந்தது. He collected bananas. ஒருவேளை வாழைப்பழங்களை எடுத்திருக்கலாம். He collected coconuts. He brought all this and kept inside the house. தேங்காய், வாழைப்பழம், இந்த சாப்பாட்டு ஐட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் வீட்டுல வைக்கிறார். One day when he came back, ஒரு நாள் அவர் திரும்ப வந்து பார்க்கும் பொழுது his hut was in flames. அவருடைய வீடு பத்தி எரிஞ்சு கொண்டு இருந்ததா. குடிசை. A whole hut was in flames. அந்த முழு குடிசையும் பற்றி எரிந்து கொண்டு இருந்தது. And he cried out. அவர் பயங்கரமா அழுது கொண்டிருந்தாராம். God, ஆண்டவரே, is it enough for you? போதுமாப்பா உங்களுக்கு? You tested me. என்னை இப்படியே சோதிக்கிறீங்களே. You should have killed me. நீங்க என்ன கொலையாத செய்திருக்கலாம். I should have died in the seas. நான் அந்த கடலிலேயே செத்திருக்கலாம். இதற்கு I survived the storm. அந்த எல்லா சுழல் காற்றிலிருந்தும் என்னை காப்பாற்றி கொண்டு வந்தீங்களே. I survived the sea. அந்த கடல்ல இருந்து என்னை காப்பாற்றி கொண்டு வந்தீங்களே. I survived that climate here. இங்க இருக்கிற எல்லா கால சூழ்நிலைகளிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டேனே. But now, ஆனா இப்போ I had a small hut and I was living there. ஒரு சின்ன குடிசையில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். It took me 3 months to build the house. 3 மாசம் ஆச்சு இந்த குடிசையை நான் கட்டி முடிக்க. That hut also now has gone. அந்த குடிசையும் இப்ப போயிருச்சு. Why are you keeping me alive? ஆண்டவரே, ஏன்பா என்னை இன்னும் காப்பாற்றி உயிரோட வச்சிருக்கிறீங்க? Take my life, Lord. தயவு செய்து என் ஜீவனை எடுத்து விடுங்கள். He knelt down before that burning hut and he cried and cried and cried. அந்த எரிகிற குடிசையில் முன்னால நின்று அழுது கொண்டே இருந்தாராம். And he slept off. அப்படியே தூங்கிட்டார். Suddenly, திடீரென்று after some time, கொஞ்ச நேரம் கழித்து he heard the honking of a ship. ஒரு கப்பல் வந்து அங்க ஹார்ன் அடிக்கிற சத்தம் அந்த இடத்துல கேக்குதாம். Big horn. பெரிய சத்தம். Pom, pom. Big, you know, the ship's horn is very big. கப்பல்ல இருக்கிற அந்த ஹார்ன்ஸ் வந்து ரொம்ப பெரிய சத்தமாக கேட்கும். He woke up to that great sound. அந்த சத்தத்துல திடீரென்று கண்ணு And he விழித்து saw a பார்த்தா ship standing to his sight. அவர் பார்க்கறாரு, ஒரு பெரிய கப்பல் அவருக்கு முன்பாக நின்று கொண்டு And இருக்கிறது. from that ship, அந்த கப்பல்ல இருந்து there was a small boat was lowered. ஒரு சின்ன படகு அந்த இடத்துல இருந்து கீழே Which வந்து came to him. அவன் கிட்ட அந்த படகுல ஓட்டி கொண்டு வருகிறாங்க. And then they picked him up and brought him to the ship. இவனை எப்படியோ அந்த படகுல ஏத்தி அந்த கப்பலுக்குள் கொண்டு வந்து விடுகிறார்கள். And when he came inside the ship, அந்த கப்பலுக்குள்ள ஏறினவுடன் he asked the captain, அந்த கேப்டனை பார்த்து அவர் கேக்குறாரா, Captain, how did you know that I am here? கேப்டன், எப்படி நான் இங்க இருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிச்சீங்க? My cell phone is lost. என் செல்போன் காணா போயிருச்சு. My ship is gone. என் கப்பலும் காணோம். I am here for the past 6 months. நான் 6 மாசமா இந்த தீவுல இருக்கிறேன். How did you find me? எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க கேப்டன்? The captain said, கேப்டன் சொன்னாரா, yesterday you made a signal, no?
நேத்து நீ ஒரு சிக்னல் கொடுத்தல்ல, You created fire and you made a big fire signal, no? நீ ஒரு அக்கினியை உண்டு பண்ணி ஒரு பெரிய சிக்னல் கொடுத்தல்ல. அந்த We அக்கினி saw your signal last night. நேற்று இரவு அந்த சிக்னல், அந்த அடையாளத்தை பார்த்தோம். We were going in a different route. நாங்க வேற ஒரு பக்கம் போய் கொண்டு இருந்தோம். But when we saw that signal, ஆனா அந்த அடையாளத்தை நாங்க பார்த்த உடனே we turned the ship and came towards the fire. அந்த கப்பலை திருப்பி இந்த அக்கினிக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தணும். And we found you. உன்னை கண்டுபிடிச்சோம். This man cried on the deck of that ship and said, அந்த கப்பல்ல இருந்து பயங்கரமாக அழுது அவர் சொன்னாராம், Captain, கேப்டன், I didn't make that fire. நான் அந்த அக்கினியை உண்டு பண்ணல. My God made that fire. மேன், என் தேவன் அந்த அக்கினியை உண்டு பண்ணினார். Sometimes, சில வேளைகளில் whatever you lost in this season இந்த காலகட்டத்துல நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ is a gain for the next season. அடுத்த காலகட்டத்திற்காக சேர்த்து வைக்கிற காரியமாக இருக்கிறது. Whatever you lost this season, இதுல என்னென்னலாம் நீங்க it இழந்திருக்கிறீங்க, is just for your survival. அது எல்லாமே நீங்கள் காப்பாற்றப்படுகிறதற்காக அனுபவிக்கப்படுகிறது. What good is all the land, all that bank balance if you are not alive? நீங்க உயிரோட இல்லனா உங்க பேங்க் பேலன்ஸ், நிலங்கள், இதெல்லாம் என்னற்றற்கு பயன்? Because he survived. நீங்கள் காப்பாற்றப்பட்டது He நிமித்தம் went back to his family திரும்ப அவன் குடும்பத்துக்கு போறான். and became a great mighty man of God. ஒரு வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரராய் அவர் When மாறினார். you survive this season நீங்க இந்த காலகட்டத்தில் காப்பாற்றப்படுவீர்கள். as a righteous person, ஒரு நீதிமானாக இருந்து you are going to declare the works of the Lord to a whole generation of people. மேன், அடுத்த சந்ததிக்கு தேவனுடைய செய்கைகளையும் வார்த்தைகளையும் விவரிக்கிறவர்களாய் இருக்க போகிறீர்கள். The Bible that we hold in our hand நம் கையில வைத்திருக்கிற வேதாகமம் is a great survivor. இது ஒரு பெரிய காப்பாற்றப்பட்ட பொக்கிஷம். All through history it has been a hated book. சரித்திரத்துல முழுவதும் நான் பார்த்தோம்னா இது வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு புத்தகமாய் இருக்கிறது. Many people hated it. அநேகர் இதற்கு விரோதமாக அதை பிடிக்கவே இல்லை. They wanted to burn it. இதை கொளுத்தி விட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏன்? Because it claimed to be the word of the living God. ஏனா ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை விவரிக்கிறதா இருக்கிறது. But in spite of all the attempts of dictators, emperors, அநேக டிக்டேட்டர்ஸ், எம்பரர்ஸ், இவங்க எல்லாரும் செய்த காரியங்களுக்கு விரோதமா, totalitarian governments, கவர்மெண்ட்க்கு அநேக பெரிய பெரிய அரசாங்கங்களும் they want to destroy it by burning. அதை இந்த வேதாகமத்தை கொளுத்தி They imprisoned the people who studied it. இதை படித்தவர்களை சிறைச்சேதம் செய்தார்கள். They persecuted them. அவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள். All such attempts miserably failed. அது எல்லாமே தோற்று போனது. Fortunately, unfortunately, இது வந்து உலகத்திலேயே அதிகமாக படிக்கப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. Amen. This is the book which is read ஒரே mostly. புத்தகம் சரித்திரத்துல எல்லாராலையும் வெறுக்கப்பட்டதும் விரும்பப்பட்டதும் ஒரே புத்தகம் இதுதான். Amen. This is a one and only book read by most of the people in the world. During the Stalin era in Russia, ரஷ்யால இருந்து அந்த ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் the Marxist government derided the Bible as a book full of legends, myths and old wives' tales. மார்க்சிஸ்ட் கவர்மெண்ட் இப்படியாக வந்து எல்லா பழைய கதைகள், புராணங்கள் என்று சொல்லி, பழைய பாட்டி கதைகள் என்று சொல்லி அது கேவலப்படுத்தினார்கள். It even established an anti-Bible museum in Moscow. மாஸ்கோல இதை ஒரு மியூசியமாக கூட அவர்கள் மாற்றி விட்டார்கள். Yet in spite of all this, இது எல்லாவற்றிலும் மத்தியிலும் people read the Bible, ஜனங்கள் வேதத்தை they வாசித்தார்கள், believed it, அதை விசுவாசித்தார்கள், they went to prison. அவங்க சிறைக்கு போனார்கள். Why? எதற்காக? Because they knew ஏனா அவர்களுக்கு நன்றாக the தெரிந்திருந்தது. power of this living word changed their lives. Amen. ஜீவனுள்ள இந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையை மாற்றினது. Listen very carefully. கவனமாய் கேளுங்க. When you go through all these trials, நீங்க எல்லா பிரச்சனைகளுக்குள்ள நீங்கள் கடந்து போகும்போது look up. மேலே மாத்திரம் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் கடந்து போகும்போது When you go through all these நீங்க things, மேல பார்க்கணும். you just have to look up. கீழ பார்க்காதீங்க. Don't look down. லூக்கா 21ஆம் அதிகாரம் 25 இருந்து 28ஆம் வசனங்கள். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனாலே மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அதான் நடக்குது. டிவி நியூஸை பார்த்து எல்லாம் சோர்ந்து போறாங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். Amen. Amen. Amen.
28ஆம் வசனம் தான் மெயின். இந்த சொல்லும்போது கைதட்டுங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், அதாவது இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய வருகை சமீபமா இருக்கிறதுனால நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். Amen. When these things happen to take place, stand up and lift up your heads because your redemption is drawing near. உங்கள் மீட்பு சீக்கிரமா வருதுங்க. Your redemption is very near. உங்களை காப்பாத்துறதுக்கு பெரிய போட் வந்துகிட்டு இருக்குதுங்க. A very big boat is coming to protect you. உங்களுடைய இந்த சீசன்ல நீங்க எப்படியாவது சர்வை பண்ணிடுங்க. You just have to survive the season. வாடகை வீட்ல சர்வை பண்ணுங்க. Just survive in the rented house. இந்த கடன் பிரச்சனை சர்வை பண்ணுங்க. Just survive through your debts. வேலை இல்லையா பரவாயில்லை சர்வை பண்ணுங்க. If you're jobless, it's okay. Just survive the season. வீட்ல சும்மா இருக்கிறோம் brother, I am simply sitting at home. சர்வை பண்ணுங்க சிஸ்டர். Just survive the season, இந்த sister. சீசன் முடிஞ்ச உடனே கர்த்தர் நீதிமானை கண்மலையின் மேல உயர்த்த போகிறார். Amen. After the season is over, God is going to lift up the righteous on top of the rock. How many of you are ready for this deliverance? எத்தனை பேர் இந்த விடுதலைக்காக ஆயத்தமாக இருக்கிறீங்க? The righteous person has many troubles. நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு. But the Lord delivers him from them all. ஆனா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நின்று அவனை விடுவிப்பார். He stands and delivers him. I like the Tamil translation. இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. He stands and delivers them. அவர் நின்று அவனை விடுவிக்கிறார். Right now இப்பொழுதும் I want to bless you. உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். Father, with the whole heart, ஆண்டவரே முழு இருதயத்தோடு I bless those who have joined this on this first day of June. அப்பா அந்த ஜூன் முதலாம் நாளில் எங்களோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. I bless my children, Lord. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். In this month, Lord, இந்த மாதத்தில் ஆண்டவரே they will survive everything. அவங்க எல்லா காரியத்திலிருந்தும் And காப்பாற்றப்படுவார்களாக. they will be an overcomer. ஜெயாளியாக மாறுவார்களாக. Lord, this month is a month of victory. ஆண்டவரே இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாக இருக்கும். This month இந்த மாதம் there will be no lack in your family. உங்கள் குடும்பத்துல ஒரு குறையும் இருக்காது. The Lord will deliver you. கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். You will not go into debts. நீங்கள் கடனில் போவதில்லை. The Lord will deliver you. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். Supernaturally God will give you a blessing. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர போகிறார். Listen, in this month இந்த மாதத்தில் God will give you a promotion. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வேலை உயர்வை தர God போகிறார். will give you a salary hike. கர்த்தர் உங்களுக்கு சம்பள உயர்வை தர I போகிறார். prophesy it over you. உங்கள் மேல் நான் தீர்க்க தரிசனமாக I உரைக்கிறேன். believe the Lord is doing it because he has already planned it for you. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக ஏற்கனவே தேவன் திட்டம் பண்ணினதனால் அந்த திட்டம் பண்ணின காரியத்தை செய்து முடிக்க போகிறார். In season or out of season, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் God has a plan for you. கர்த்தர் உங்களுக்கென்ற ஒரு He திட்டத்தை will வைத்திருக்கிறார். provide your needs. அவர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். Father, in the mighty name of Jesus, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, I bless your children. பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். There will be no lack in their lives. அவங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் காணப்படாது. I bless them from the bottom of my heart of every offering that they have sown. ஆண்டவரே எல்லா காணிக்கைகளிலும் ஆண்டவரே பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். I pray that they will survive. அப்பா அவர்கள் காப்பாற்றப்பட்டு They will be a glorious witness for your அப்பா name. மகிமையான சாட்சியாக உங்க நாமத்திற்கு அவர்கள் விளங்குவார்கள். I bless them, Lord. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். Glorify your name. உங்க நாமத்தை In மகிமைப்படுத்து. Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Amen. ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.